இன்றைக்கும் ஈரானுக்குள்ள ரஷ்யாவில் இருந்து மீண்டும் அவருடைய கார்கோ ஃபிளைட் வந்து இறங்கி இருக்கிறது. தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் ரஷ்யாவிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. பேச்சுவார்த்தைகள் அமெரிக்கா ஒரு சாதகமான நிலையை பார்க்குது. ஆனால் வரலாறு நடிகளும் அமெரிக்காவை நாசமாக்குறது இஸ்ரேல். அவங்க வரலாறு நடிகளும் அமெரிக்காவை மட்டும் இல்லை, நபிகள் நாயகம் காலம் தொட்டு நேரடியாக அவங்க யுத்தத்துக்கு வர மாட்டாங்க. எவனையாவது கோர்த்து விட்டு பின்னாடி நின்று சூழ்ச்சி பண்ணுவாங்க. அந்த வேலையை இஸ்ரேல் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அதில் அமெரிக்கா சிக்குமா இல்லையாங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலையாக இருக்கும்போது மூணாவது வாட்டி எமோஜிஸ் போகுது. அக்டோபர் 6ஆம் தேதி 11 முன்பதாக, அக்டோபர் 7க்கு 11 முன்பதாக, சரி அக்டோபர் 7ஆம் தேதி அதிகாலையோட மிக பிரம்மாண்டமான மிக பயங்கரமான ஆயுதங்களை கொண்ட ஒரு கப்பல் தான். ஆனால் அந்த கப்பலை கடலுக்கு கீழாக சென்று தாக்கு நடத்தி மூழ்கடிக்கக்கூடிய ஆயுதங்கள் அதைவிட ஆபத்தானது, அவை எங்களிடத்தில் இருக்கிறது என்று வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு ஆயத்துல்லா அலி காமனி. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய பயங்கரவாத தாக்குதல்கள் 2 ஆண்டுகள் தொடர்ந்த நிலையில் அது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 131வது நாளிலே நாம் அத்தனை பேரும் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளில் புனிதமிக்க ரமலானுடைய முதலாவது நாள் ஆரம்பமாகிறது. நேற்றைய தினம் மத்திய கிழக்கு நாடுகளுடைய பல நாடுகள் நோன்பை ஆரம்பித்திருந்தன. புனிதமிக்க ரமலானுடைய முதல் நாள் நோன்பு நேற்றைய தினம் காசா உள்ளிட்ட பாலஸ்தீன பகுதிகளிலும் ஆரம்பமாகி இருக்கிறது. அந்த மக்கள் நிம்மதியான ஒரு நோன்புடைய காலத்தை இந்த ரமலானிலே ஓரளவுக்கு கழித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அதை நீட்டித்து வைக்க வேண்டும், அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உயரிய பிரார்த்தனையை தினம்தோறும் நம்முடைய நோன்புடைய நேரங்களில் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்டுக்கொள்ளுங்கள். அது அந்த மக்களுக்கு மிக பெரும் ஆறுதலாக அமைந்துவிடும் என்கிற ஒரு சுருக்கமான வேண்டுகோளோடு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களில் பல அதிர்ச்சிகரமான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக காசாவில் இடம்பெற்ற 2 ஆண்டுகால யுத்தத்தில் இஸ்ரேல் பலவிதமான ஆபத்தான ஆயுதங்களையும் அப்பாவி மக்கள் மீது பயன்படுத்தி இருந்தது. அந்த அடிப்படையில் மிக மிக ஆபத்தான ஒரு ஆயுதத்தை இஸ்ரேல் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது பயன்படுத்திய செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய சனத் ஆய்வு பிரிவு, உண்மைகளை சரிபார்க்கும் சனது பிரிவு ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகள் பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக காசாவினுடைய அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துகிற நேரத்தில் அதிகமாக வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய, ஆல்ரெடி குண்டுகள் போடும் போதே அதிகமான நெருப்பு உண்டாக்கப்பட்டுத்தான் மொத்த அழிவு உண்டாகுகிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். இந்த வகையான குண்டுகள் அதிகமான வெப்பத்தை உண்டாக்கி மரணிக்கிறவர்களை அந்த வெப்பத்தினூடாகவே அவர்களுடைய உடல்களை மொத்தமாக அழித்து ஆவியாக்குகிற வேலையை அந்த குண்டுகள் செய்யும். அந்த அடிப்படையிலான குண்டுகள் போடப்பட்டதில் கிட்டத்தட்ட 2023 அக்டோபர் 7 யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து யுத்தம் முடிகிற வரைக்கும் 2842 அப்பாவிகள் இப்படியே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய மரணித்த உடல்கள், ஜனாசாக்கள் கூட கிடையாது, இடிபாடுகளுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. இடிபாடுகளுக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்கங்கிற ஒரு கணக்கை வச்சிருக்கிறாங்க பாலஸ்தீன காசாவினுடைய சுகாதார அமைச்சே வச்சிருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கை 2800 சம்திங் சகோதரர்கள். இவர்கள் அதிவெப்பமான குண்டுகளை காசா மீது இஸ்ரேல் போட்ட நேரத்தில் அந்த குண்டுகள் ஏற்படுத்துகிற தாக்கத்தினால் ஏற்படுகிற வெப்பத்தில், சூட்டிலேயே மொத்தமாக உடலே அழிந்து ஆவியாகிவிடும். இப்படியான ஒரு அநியாயத்தையும் இஸ்ரேல் செய்திருக்கிறது என்கிற செய்திகள் கேட்கும் போதே மனதை பதைவதைக்க வைக்கிறது. உலகத்தில் ஏன் இப்படியான ஆயுதங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அலைகிறாங்கிற ஒரு நியாயமான கேள்வி மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருடைய உள்ளத்திலும் எழுவதும் நியாயமாக இருக்கும். ஏன்னா அமைதியாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், ஒருவரோடு ஒருவர் அந்யோன்யமாக இருக்க வேண்டும் என்கிற நிலையில் மனிதர்களை அழித்து இடங்களை பிடித்து என்ன சாதித்து விட போகிறார்கள் என்கிற கேள்விதான் நமக்கு முன்னால் எப்போதும் தொக்கி நிற்கிறது. இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பொறுத்தவரையில் அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. நமக்கெல்லாம் தெரியும். அந்த தாக்குதலை இஸ்ரேலால் தடுக்க முடியாமல் போய்விட்டது. இந்த தாக்குதலை எப்படி அவங்க திட்டமிட்டாங்கிறதே இஸ்ரேலுக்கு ஒவ்வொரு நாளும் ஷாக்கிங் நியூஸாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, இப்படி நடந்திருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ஒரே நேரத்தில் முதல் கட்டமாக 3000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஏவப்படுகிறது, பிறகு 5000 ஏவுகணைகள் ஏவப்படுகிறது. பல பகுதிகளிலும் இஸ்ரேலுடைய கேட்டுகளை உடைச்சிக்கிட்டு இஸ்ரேல் உடைய ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தினுடைய நிலப்பரப்புகள், இஸ்ரேல் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பரப்புகளுக்குள்ள ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினர் நுழைகிறார்கள். நுழைந்து அங்கே இருக்கக்கூடியவங்களை பணைய கைகளாக பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. அது அப்படி சடன்லி நடக்கும் வரைக்கும் மொசாது என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, உலகத்திலேயே மிக வலிமையான உளவுத்துறை, நடந்தா கூட கண்டுபிடிச்சிருவாங்க, பேசினா கூட கண்டுபிடிச்சிருவாங்க, கொஞ்சம் மெதுவாக பேசுங்க மொசாது கேட்டுற போகுதுங்கிற அளவுக்கு பே காட்டி வச்சிருந்தாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேரையும். இந்த மாதிரியான ஒரு நிலையில் மொசாதுக்கே தண்ணி காட்டிய வேலையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எப்படி செய்தது என்பது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல்கள் வெளியாகும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. முதல் கட்டமாக இன்றைக்கு இஸ்ரேலிய உளவு பிரிவு மொசாதை அடிப்படையாக கொண்டு இஸ்ரேலுடைய ஹீப்ரு மொழி ஊடகங்கள், குறிப்பாக ஹரேட்ஸ் உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உயர்ந்த படைப்பிரிவுகளில் ஒன்று நக்பா அல்லது நுக்பா படைப்பிரிவு. இந்த படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் திடீரென அக்டோபர் 6ஆம் தேதி தாக்குதலுக்கு முதல் நாள் கிட்டத்தட்ட 11 மணி நேரங்களுக்கு முன்பதாக, 11 ஹவர்ஸுக்கு முன்பதாக சில இஸ்ரேலுடைய சிம் கார்டுகள் காசாவுடைய பல பகுதிகளிலும் ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கிறது. செல்போன்களில் இஸ்ரேலுடைய சிம் கார்டுகளை பொதுவாக இப்படி ஒரே நேரத்தில் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க, ஆனால் பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தும் போது உடனே இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு இந்த தகவல் கிடைக்கிறது. ஷின்பத் உள்நாட்டு உளவு பிரிவு மொசாதுக்கும் அறிவிக்கிறாங்க. இருந்தாலும் என்ன முடிவெடுக்கிறாங்க என்று கேட்டால், இல்லை இது வளம மாதிரி ஒரு கேஸ் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. எதுக்காக அந்த முடிவெடுக்கிறாங்க என்று கேட்டால், ஆல்ரெடி செப்டம்பர் 2022 செப்டம்பர் மாதத்துலையும் அதே மாதிரி 2023 மே மாதம் இது தாக்குதல் நடக்குது. அக்டோபர் 2023 அக்டோபரில் நடக்குது. ஆனால் 2023 மே மாதம், அதே போன்று செப்டம்பர் மாதம் 2022 இந்த 2 டேட்லையும் இதே மாதிரி சிம் கார்டுகள் ஆன் ஆகுது. திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு. ஆன் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், ஒவ்வொருத்தர் அந்த ஆன் பண்ணுறவங்க யாரெல்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களோட மொபைலுக்கு ஒரு எமோஜி ஒன்று வருகிறது. எமோஜினா தெரியுமில்ல, சிரிக்கிற மாதிரி இப்படி தம்பிள் காட்டி இப்படி ஒவ்வொரு விதத்தில் மொபைலில் அனுப்புவோம் இல்லை, அந்த ஹார்ட் ஒவ்வொன்று அனுப்பும். இதுக்கு பேர் எமோஜிம்பாங்க. இந்த மாதிரி ஒரு எமோஜி எஸ்எம்எஸ்ல வருகிறது. இது செப்டம்பர் 2022 வந்திருக்குது. அதே போன்று மே மாதம் 2023 இதே மாதிரி ஆப்ரேட் ஆகி வந்திருக்குது. அப்போ பார்த்துட்டு என்னென்னா, நம்மளை ஏதோ கிறுக்குத்தனமாக விளையாடுறாங்க, இது வளமையாக நடக்கிறதான்னு சொல்லி அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முன்பதாக 11 மணி நேரங்களுக்கு முன்பதாக அக்டோபர் 6ஆம் தேதி இதே மாதிரி சிம் கார்டு ஆப்ரேட் ஆகும்போது கண்டுக்காமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் 2 தடவை செஞ்சது ஏமாத்துறதுக்கு, 3ஆவது தடவை செஞ்சது தான் ரியலாக பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு ஓப்பன் பண்ணினதோட ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்க கூடும், ஒரு வாட்டி இப்படி அனுப்புவோம், அது சும்மா நீங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை, 2வது வாட்டி வரும் கணக்கெடுக்க தேவையில்லை, 3வது வாட்டி வந்துச்சுன்னா நம்ம தயாராகிட்டோம்னு அர்த்தம், படைகள் ரெடி ஆயிருங்கன்னு சொல்கிறதுக்காக கூட அதை வச்சிருந்துருக்கலாம். 3வது வாட்டி எமோஜிஸ் போகுது. அக்டோபர் 6ஆம் தேதி 11 ஹவருக்கு முன்பதாக, அக்டோபர் 7க்கு 11 ஹவருக்கு முன்பதாக, சரி அக்டோபர் 7ஆம் தேதி அதிகாலையோட படையினர் போய் தாக்குதல் நடத்துகிறாங்க இஸ்ரேலுக்குள்ளங்கிற செய்திகள் நமக்கு தெரியும். இப்படித்தான் தாக்குதல் நடத்தப்பட்டது. இது வளம மாதிரி நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்ரேலுடைய இராணுவ பிரிவுகள், இஸ்ரேலுடைய உளவு பிரிவுகள் எல்லாருமே இதை கண்டுக்காம இருந்துட்டாங்க. ஆனால் கண்டுக்காம இருந்ததை பெரிய ஒரு குற்றமாக இன்றைக்கு மாறி இருப்பதற்கான காரணமே நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்ம சிம் கார்டை வச்சே நமக்கு தண்ணி காட்டிட்டாங்க என்கிறது தான் இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் கவலையாகவும் இருக்கிறது. எனவே இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், உலகத்தில் எங்களை விட்டு ஆள் இல்லைன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அவங்கள விட விஞ்சியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளங்கிறதும், அதே நேரத்தில் இந்த அரபுகளை பொறுத்தவரையில் அமெரிக்காக்காரனுடைய அவன் தயாரிப்பை நம்பிக்கிட்டு இருக்கிறான். நிஜமாகவே அவன் தயாரிக்க ஆரம்பிச்சான் சொல்லி சொன்னால் அவன் ஏகப்பட்ட அறிவுகளோடு அதை உருவாக்க முடியும். உலகத்துக்கே அறிவியலை கற்றுக் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது நமக்கு தெரியும். அது மருத்துவத்துறையினுடைய அவிசன்னா என்று அழைக்கப்படுகிற நிஜமான அலி இப்னு சீனாவாக இருந்தாலும் சரி, கணித மேதைகளாக இருந்தாலும் சரி, பல கண்டுபிடிப்புகளுடைய தந்தையர்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே இஸ்லாமியர்களாகத்தான் நம்ம இருக்க முடியும். ஐரோப்பா இருண்ட கண்டம் என்று இருந்த நேரத்தில் அறிவின் முதிர்ச்சியின் உச்சத்திலே டர்க்கி இருந்தது நமக்கு தெரியும். அதே போன்று இன்னைக்கு இருக்கிற அரபு நாடுகள் இருந்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு ஐரோப்பாவினுடைய நோயாளிங்கிற விதமாக சித்தரிப்பார்கள் துருக்கியினுடைய புனை பெயர் என்னும் போது ஐரோப்பாவினுடைய நோயாளி. ஆனால் உண்மையிலேயே இருண்டகண்டமாக ஐரோப்பா இருக்கிற நேரத்தில் டர்க்கி அறிவியலின் உச்சத்தில் இருந்தது. இன்றைக்கு அதே போன்று அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்படித்தான் அவரவருடைய சிந்தனையை நம்ம பயன்படுத்தும் போது ஏதோ ஒரு வகையில் அறிவியலுக்கும் மக்களுக்கும் பலனளிக்கக்கூடிய பலவற்றை செய்ய முடியும். தங்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்காக, தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்பதும் இதிலிருந்து தெரிய வரக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிற. அதே நேரத்தில்
இன்றைக்கு மீண்டும் பல செய்திகள் ஈரான் அமெரிக்கா தொடர்பாக வெளியாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானோட ஒரு பெரிய அளவிலான மோதலுக்கு தயாராகி வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே 1500 கிலோமீட்டர் பின்னாடி போயிருந்த அமெரிக்காவினுடைய ராணுவ கப்பல்கள் தற்போது மீண்டும் ஈரானுக்கு 700 கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவினுடைய USS ட்ரூமன், USS ஆப்ரஹாம் லிங்கன் ஆகிய 2 கப்பல்களோட ஒரு 10க்கு மேற்பட்ட தாக்குதல் கப்பல்கள் இருக்கிறது. இவங்களுக்கு இடையிலான தூரம் வெறும் 700 கிலோமீட்டராகத்தான் இருக்கிறது என்கிற நிலையில தான் அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை ஈரான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு சில வாரங்களுக்குள் 90% தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி அமெரிக்காவினுடைய செய்தித்தளமாக இருக்கக்கூடிய ஆக்சியோஸ் இன்றைக்கு தகவல் வெளியிட்டிருக்கிறது. ஆக்சியோஸ் தான் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் ஆதாரம் எடுப்பாங்க பல கட்டங்களில். ஆக்சியோஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் 90% ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது. ஒரு சில வாரங்களுக்குள் அது நடக்கலாம், எந்த நேரத்தில் நடக்கலாம் என்கிற ஒரு செய்தி வழியாக அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கும்போது தான் இஸ்ரேலை விட்டு அடிக்க விட்டாங்க. 12 நாள் வாரம் அப்படி தான் வந்துச்சு. அதே மாதிரி இப்போதும் நடக்கலாம் என்பதால் தான் ஈரானும் பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டே அவங்களும் தயாராகி கொண்டே இருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள், ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்குற மடர் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா? சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து
எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா 2000 ரூபா லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் ஈரானுக்குள்ள ரஷ்யாவில் இருந்து மீண்டும் அவருடைய கார்கோ ஃபிளைட் வந்து இறங்கி இருக்கிறது. தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் ரஷ்யாவிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. அதே போன்று சீனாவிலிருந்து தொடர்ந்து சீனா ஏவுகணைகளை தடுக்கிற ஏரோ சிஸ்டம், அயன் டோம், தேடுக்கு நிகராக இருக்கக்கூடிய சீனாவினுடைய தயாரிப்புகளை தொடர்ந்து ஈரானுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஈரானை ரஷ்யாவும் சீனாவும் கைவிட்டுருவாங்க என்று இருந்த நிலையில் அதற்கு யுத்தத்துக்கு முன்பதாகவே தேவையான ராணுவ தளவாடங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஜெனீவாவில் 3 மணி நேர பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு வெளியே வந்த ஜார்ஜ் குஷ்னர், ஸ்டீவ் விட்காஃப் போன்றவங்க என்ன சொன்னாங்கன்னா, பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு சக்சஸாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அப்பாஸ் அராக்சி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, பேச்சுவார்த்தை ரொம்ப சூப்பராக இருந்தது, தரமாகத்தான் இருந்தது என்று சொல்லி அவரும் வெளியில் வந்து சொல்லி இருந்தார். ஆனால் 2 வீக் டைம் கொடுத்துருக்காங்க ஈரானுக்கு தாக்குதலை தவிர்க்கிறதுக்காக. நீங்கள் இந்த அணு திட்டம் தொடர்பான உங்கள் நிலைப்பாட்டை எங்களுக்கு தரணும், நீங்கள் அதை குறைக்கணும், செறிவூட்டக்கூடாது, யுரேனியத்தை செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நீங்கள் தரணுங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் 2 வார காலம் ஈரானுக்கு அந்த வாய்ப்பை அமெரிக்கா கொடுத்திருக்கிறது என்று சொல்லி ஆக்சியோஸ் சொல்லக்கூடிய நேரத்தில் இதை ஈரான் செய்ய மறுத்தால் உடனடியாக ஒரு மாபெரும் அளவில் யுத்தம் ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் கடந்த மாதம் வெனிசுவேலாவில் நடத்தப்பட்டதை போன்று மதுரோவை போய் தூக்கிட்டு வந்த மாதிரி அந்த மாதிரி சாதாரணமாக போகிறதோ அல்லது அணுசக்தி தளங்களை இலக்கு வச்சு 12 நாள் வாரில் அமெரிக்காவின் தாக்கல் நடத்தினாங்களா இல்லையா, அந்த மாதிரி கடந்து போகக்கூடிய ஒரு யுத்தம் கிடையாது. ஒரு பாரிய யுத்தமாக இது இருக்கும் என்றுதான் அமெரிக்காவினுடைய தளங்கள் சொல்வதை அல் ஜசீராவும் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை ஜெனீவாவில் ஜார்ஜ் குஷ்னர் அதே போன்று ஸ்டீவ் விட்காஃப் உள்ளிட்டவர்களோடு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி கலந்து கொண்டு பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி வான்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொன்னார், ஃபாக்ஸ் நியூஸ்க்கு பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னார்னு கேட்டால், பேச்சுவார்த்தைகளில் சில அம்சங்கள் நல்லா நடந்திருக்குது, நன்றாகவே இருந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் ஈரானியர்கள் உண்மையாகவே ஒப்புக்கொள்ள வேண்டிய பல நிபந்தனைகள் இன்னும் இருக்கிறது என்று சொல்லித்தான் அமெரிக்காவுடைய துணை அதிபரும் சொல்லியிருந்த காட்சியில் நம்ம பார்த்துருக்கோம். எனவே பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா ஒரு சாதகமான நிலையை பார்க்குது. ஆனால் வரலாறு நடிகளும் அமெரிக்காவை நாசமாக்குறது இஸ்ரேல். அவங்க வரலாறு நடிகளும் அமெரிக்காவை மட்டுமில்லை, நபிகள் நாயகம் காலம் தொட்டு நேரடியாக அவங்க யுத்தத்துக்கு வர மாட்டாங்க, எவனையாவது கோர்த்து விட்டு பின்னாடி நின்று சூழ்ச்சி பண்ணுவாங்க. அந்த வேலையை இஸ்ரேல் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அதில் அமெரிக்கா சிக்குமா இல்லையாங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலையாக இருக்கும்போது அமெரிக்கா தன்னுடைய 2 விமானம் தாங்கி கப்பல்களை ஆல்ரெடி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பெரிய USS ஆப்ரஹாம் லிங்கம், USS ட்ரூமன், அதே போன்று ஜெரால்டு வந்து கொண்டிருக்கிறது என்று அமெரிக்க அதிபர் சொல்லும்போது அதை தாண்டி நிறைய டசன் கணக்கான போர் கப்பல்கள், நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள், அதே மாதிரி ஜோர்டான், கத்தர் இது போன்ற இடங்கள் எல்லாம் அவருடைய வான் பாதுகாப்பு ஏரோ சிஸ்டங்கள், தேடுகளை கொண்டு வந்து நிறுவிக்கிட்டே இருக்கிறாங்க. 150க்கும் மேற்பட்ட சரக்கு விமானங்கள், ஆயுதங்களை கொண்டு வந்திருக்கிறது இதுவரைக்கும் என்கிற தரவுகள் வெளியாகி இருக்கிறது. அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகளில் கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க. 50 ஜெட் விமானங்களும் கூடுதலாக அமெரிக்காவுடைய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கிறது, மத்திய கிழக்குக்கு வந்திருக்கிறது என்கிற தகவல்களும் மேலதிகமாக வெளிவந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தான் அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக ஆயத்துல்லா அலி காமனி, ஈரானுடைய ஆன்மீக தலைவர், ஷியா மத போதகர் ஆயத்துல்லா அலி காமனி அவர்கள் ரொம்ப காட்டமான ஒரு படுபயங்கரமான எச்சரிக்கையை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார். டர்க்கியினுடைய அனடூலு செய்தி நிறுவனம் மிக முக்கியமான ஒரு தகவலாக இதை வெளியிட்டிருக்கிறது. அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் இதை ஒரு பரபரப்பு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் ஆயத்துல்லா அலி காமனி அவர்கள் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பாரசீக வளைகுடாவில் பேர்ஷியன் கல்ஃப் ஏரியாவில் 700 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இப்போ அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் நிற்குது. அந்த கப்பல்களை குறிப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த கப்பல்கள் கொண்டு வந்து
பாரசீக வளைகுடாவில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல்கள் எவ்வளவு படு பயங்கரமானதோ அதைவிட பயங்கரமானது அந்த கப்பல்களுக்கு கீழே போய் அடித்து கப்பல்களை நாசமாக்கக்கூடிய ஏவுகணைகள் அப்படின்னு இருக்கிறாரு. உங்கள் கப்பல் பயங்கரமானது தான், என்ன அவ்வளோ பெரிய நகரம் ஒரு நகரம் மாதிரி இருக்குது. அந்த கப்பலில் நூற்றுக்கணக்கான தாக்குதல் F-35 F-16 வகையான விமானங்கள், ஜெட் விமானங்கள் என்று அதெல்லாம் ஏகப்பட்ட ஆயுதங்களை வச்சிருக்கிறீங்க. அணு ஆயுதத்தை சுமந்து செல்லுகிற ஏவுகணைகள் வரைக்கும் வச்சு தான் இருக்கிறீங்க. இதெல்லாம் எது வரைக்கும் சாத்தியம்னு கேட்டால் அந்த கப்பல் இருக்கிற வரைக்கும் தானே. கப்பலை அடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் யார் மேலே நீ தாக்குதல் நடத்துவ என்கிற விதமாக அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த கப்பலை பொறுத்தவரையில் மிக பிரம்மாண்டமான மிக பயங்கரமான ஆயுதங்களை கொண்ட ஒரு கப்பல் தான். ஆனால் அந்த கப்பலை கடலுக்கு கீழாக சென்று தாக்குதல் நடத்தி மூழ்கடிக்கக்கூடிய ஆயுதங்கள் அதைவிட ஆபத்தானது, அவை எங்களிடத்தில் இருக்கிறது என்று வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு ஆயத்துல்லா அலி காமனி. உலகத்திலேயே மிக வலிமையான இராணுவமாக பார்க்கப்படுவது அமெரிக்க இராணுவம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி அதைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அதை சுட்டி காட்டுறார் ஆயத்துல்லா அலி காமனி. உலகத்திலேயே மிக வலிமையான ஒரு இராணுவம் மீள முடியாத ஒரு அடியை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்க பெரிய இராணுவம் தான், ஆனால் எங்களோட மோதி பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியுங்கிற விதமாக ஆயத்துல்லா அலி காமனி அவங்க சொல்லிட்டு மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஈரானை நோக்கி நாங்கள் ஒரு போர்க்கப்பலை அனுப்பினோம் என்று சொல்லி அமெரிக்கர்கள் தொடர்ந்து சொல்லி வர்றாங்க. சரி, ஒரு போர்க்கப்பல் உண்மையிலேயே ஆபத்தான எந்திரம் தான், ஆனால் ஒரு போர்க்கப்பலை விட ஆபத்தானது கடலுக்கடியில் சென்று அதை மூழ்கடிக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணுசக்தி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது அதனுடைய முடிவை முன்கூட்டியே தீர்மானிப்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுங்கிறாரு. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிப்பேன் குத்துவேன் வெட்டு வேண்டுகிட்டு இருக்கிற, அது எப்படி சரியானதுன்னு கேட்குறாரு. ஒன்றும் பேசு, இல்லைனா சண்டைக்கு வா, உன் ஆயுதம் பெருசுன்னா அதை அழிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக காமனி அவங்க சொல்லுகிற அதே நேரத்தில் மேலதிகமாக ரஷ்யா, சீனா, ஈரான் இணைந்து ஹொர்முஸ் நீர்நிலை பகுதி, ஹொர்முஸில் தான் அமெரிக்காவினுடைய கப்பல்களும் வந்து நிற்குது. அதே ஹொர்முஸில் ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல்களும் சீனாவினுடைய போர்க்கப்பல்களும் ஈரானுடைய போர்க்கப்பல்களும் சேர்ந்து இந்த மாதம் நடுப்பகுதிகளில் ஒரு பெரிய கடற்படை பயிற்சியை எடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். ஆல்ரெடி அவங்க 2-3 மாதத்துக்கு முன்பதாகத்தான் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து ஒரு தென்னாப்பிரிக்காவினுடைய கடல் எல்லையில் இதே மாதிரி ஒரு பயிற்சியை மேற்கொண்டிருந்தாங்க. அது 5வது கடற்படை பயிற்சி பிரிக்ஸினுடைய, இது 6வது கடற்படை பயிற்சியாக எதிர்வருகிற நாட்களில் நடத்துவதற்கான கப்பல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஹொர்முஸ் நீர்ப்பரப்புக்கு. இதுவெல்லாம் அமெரிக்கா ஈரானை தாக்கக்கூடாது என்பதை ரஷ்யாவும் சீனாவும் சொல்லாமல் சொல்லக்கூடிய காரியங்களாக இருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கைகளோடும் புனிதமிக்க ரமதானுடைய காலம் ஆரம்பமாகி இருக்கிற காரணத்தில் நம்முடைய காசா வீடியோ ஒவ்வொரு நாளும் சரியாக 7 மணிக்குள்ளாகவே நம்ம இலங்கை நேரம் ரிலீஸ் பண்ணிடுவோம். வழமை போன்று ரமதானுடைய இரவு உரைகள் 9 மணிகளுக்கு ரிலீஸ் பண்ணப்படும். எனவே அனைத்தையும் பாருங்கள், இஸ்லாமிய உரைகளையும் கேளுங்கள், அதனூடாக இஸ்லாமிய அறிவை மேலதிகமாக பெற்றுக்கொள்வோமாக. இதேபோன்று நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ் என்கிற மற்ற சேனல் இருக்கு, அதில் த வின்னர் என்கிற ஒரு நிகழ்ச்சி, ஒரு குயிஸ் காம்படிஷன் நிகழ்ச்சி ஒன்று ஒளிபரப்பாக இருக்கிறது. அதில் சகோதர சகோதரிகள் வந்து போட்டியிட்டு இருக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் போட்டியிட்டு வெல்ல முடியுமான ஒரு நிகழ்ச்சி அது. அந்த நிகழ்ச்சியையும் கண்டுகளிக்க தவறிவிடாதீர்கள். மார்க் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாகும். அதையும் நாம் ஒளிபரப்பு செய்ய இருக்கிறோம். வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.